ஓ ஷாப்பிஃபை கண்டென்ட் மேனேஜ்மெண்ட். ஆமாம். ஓகே ஓகே. blogger.comங்கிறதும் ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஓகே ஓகே. இது மாதிரி நிறைய கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. ஓகே. ஒவ்வொரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. ஓகே. people வந்து நிறைய கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா they have individual purpose behind it. ஓகே. இப்போ நம்ம blogger.com யூஸ் பண்றதுக்கு பல ரீசன் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா blogger.comல உருவாக்கக்கூடிய வெப்சைட்டோட டவுன் டைம் 0ன்னு கான்ஃபிடண்டா சொல்லுவோம். ஏன்னா இது கூகுள் சைட் டவுனே ஆகாது, எப்பவுமே சைட் வந்து ஒர்க் ஆகுங்கிற எரர் வரவே வராது. சரிங்களா? ரெண்டாவது, அடுத்தவங்க நம்ம வெப்சைட்டை ஹேக் பண்ணி தேவையில்லாத கோட உள்ள இன்ஜெக்ட் பண்றதெல்லாம் பிரச்சனை கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டேபிளான வெப்சைட், பீஸ்ஃபுல்லா நம்மளுடைய வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே. இப்போ பிளாக் ஸ்பாட்டுக்கு தனியா டெம்ப்ளேட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஒரே டெம்ப்ளேட் எடுத்து பிளாக் ஸ்பாட்லயோ இதை வந்து வேர்ட்பிரஸ்லயோ இதை வந்துட்டு மெஜெண்டோலயோ இதை வந்துட்டு ஷாப்பிஃபைலயோ யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா blogspot.comக்குன்னு ஒரு சில டெம்ப்ளேட் அதை வந்து கூகுளே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த டெம்ப்ளேட்டை உங்க அக்கௌண்டோட செட்டிங்ஸ்ல போய் நீங்க மாத்திக்கலாம். ஓகே. அது வேண்டாம், எனக்கு தேவையான மாதிரி வேற டெம்ப்ளேட் மாத்துறேன் அப்படின்னா வேற ஏதாச்சும் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே. உங்களோட blogger.com போங்க, blogger.com ஓட செட்டிங்ஸ் போங்க. ஸோ இதுல வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட தீம்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா? ஆமா சார். தீம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் தீம் காட்டுது. இங்க இருக்கக்கூடிய தீம்ல ஏதாவது ஒண்ணு உங்களுடைய சாய்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸ்க்ரால் டவுன் டு தி பாட்டம். நிறைய டிசைன்ஸ், தீம்ஸ், கண்டென்ட் இருக்கா? ஸோ நீங்க இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினேன் கீழே நிறைய இருக்கா? இதுல உங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணீங்கன்னா அதுவே மாறிடும். இந்த பழைய நோக்கியா போன்ல பாத்தீங்கன்னா தெரியும் தீம்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி தீமை நீங்களே கிரியேட் பண்ணி டிசைன் பண்ற மாதிரி. அப்படியே கீழே ஏதாச்சும் ஒரு தீமை மாத்தங்க பார்ப்போம். மேல போயிட்டு எனி ஒன் தீம் நீங்க அதை சூஸ் பண்ணி மாத்துங்க. பக்கத்துல ஃபேன் விட்டாதி ஃபேன் இல்லையே சார். சவுண்ட் வருது அந்த மாதிரி அத கேட்டேன். ஓகே கிளிக் அப்ளை. ஓகே காட் இட் கொடுங்க. ஓகே இப்போ போய் அந்த உங்களோட பிளாகை வியூ பண்ணுங்க. ஒரு சிங்கிள் கிளிக்ல பிளாக் மாறிடுச்சு. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ரைட். இதே மாதிரி blogger.com கொடுத்துருக்கக்கூடிய டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? நிறைய கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க அப்படியே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட், ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ். ஓகே ஓகே. இதை வந்து நாம வந்து நம்ம ப்ரொஃபஷனல் வெப்சைட் மாதிரி மாற்றலாம். ஓகே உங்களுடைய கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற்றணும். ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டெம்ப்ளேட்டோடைய செட்டப் ஃபைல் நீங்க எப்படி ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்க தனியா அந்த அப்ளிகேஷனோட ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா? ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ல பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இல்லை அப்படின்னா நம்ம வெளியில இருந்து ஒரு ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது நான் பண்ணதில்லை, சாரி, எனக்கு தெரியாது அந்த மாதிரி. பட் ஓகே ஓகே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. விண்டோஸோடைய செட்டப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும் சாஃப்ட்வேர். ஆமா
ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷனுமே இருக்குன்னா அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வெப்சைட்டுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நீங்க தேடணும் ஆன்லைன்ல. ஓகே, எந்த தீமுக்கு என்ன நீச்சுன்னு சொல்லி தேடி பார்க்கலாம். அவ்வளவு சாதாரணமா கிடைக்காது, பட் கிடைச்சா நல்லது. ஓகே, நீங்க புதுசா ஒரு டேப் ஓபன் பண்ணுங்க. அதுல போயிட்டு ப்ரொஃபஷனல் பிளாக் ஸ்பாட் டெம்ப்ளேட் அப்படின்னு தேடுங்க. ப்ரொஃபஷனல் பிளாக் ஸ்பாட் டெம்ப்ளேட்ஸ். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்குங்க? கோவாபி டெம்ப்ளேட் ஒன்று வந்திருக்கா? அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட்ல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? ஓகே, உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க வந்து பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு டெம்ப்ளேட்டா பார்க்கணும், எது நல்லா இருக்கும், எது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. ஓகே, செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், நிறைய depends upon depends on your need. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு டாபிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நீஷுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கும். ஸோ ஒரு டிராவல் பிளாக்னா ஒரு மாதிரி இருக்கும். இதுவே நீங்க வந்து குக்கிங் பிளாக் தனியா வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான. ஓகே, ஸோ யூ கேன் கீப் எனி ஆஃப் யுவர் சாய்ஸ். சரிங்களா சார்? இப்போ நம்ம ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம் அப்படின்னா இது ஒரு நியூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்சைட் நம்ம வச்சிருக்கோமா சார்? எப்பவுமே அப்படித்தானே வெப்சைட்டுங்கிறது என்ன? இல்ல இல்ல இப்போ நம்ம ஒரே இதுல வந்து ஒரே வெப்சைட்ல எல்லா நியூஸையும் எடுத்துன்னு வரக்கூடாது. ஒரு இதுக்கும் தனித்தனி டொமைன் மட்டும் வாங்கி நம்ம வந்து அந்த நியூஸ் ஆட் பண்ணினே இருக்கணும், அப்படிதானே சார்? தனித்தனி டொமைன் வாங்கினீங்கனால தனி வெப்சைட் ஆயிடுதுல்ல, அது எப்படி ஒரே வெப்சைட் ஆகும்? அதுதான், ஒரு டொமைன் நம்ம வாங்கி ஒரு நியூஸுக்கும் ஒரு தனித்தனி டொமைன் இருக்கணும். அந்த தனித்தனி டொமைன்ல வைக்கிறதா நல்லது. வெப்சைட் மெயின்டைன் பண்ண நமக்கும் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணக்கூடிய விசிட்டர்ஸுக்கும் நல்லது. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, நீங்க டவுன்லோட் கொடுத்துட்டீங்க, கீழே டவுன்லோட் ஆயிடுச்சா? ஓகே, அதை ஓப்பன் பண்ணி அதை அப்படியே ஓப்பன் பண்ணா ஜிப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அதோடைய சோர்ஸ், அதாவது எங்க சேவ் ஆயிருக்கோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. Close this and open the folder. டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் ஓப்பன். ஸோ அந்த ஃபோல்டரில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, இல்லை எங்கே கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, எனிதிங் இஸ் யுவர் சாய்ஸ். அதை நீங்கள் ஓப்பன் பண்ண வேணாங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் எங்கே வேணுமோ அங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சா? இது எந்த டெம்ப்ளேட் நீங்க டவுன்லோட் பண்ணாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். சரிங்களா? எக்ஸ்ட்ராக்ட் ஆனது பிறகு இதுக்குள்ள ஒரே ஒரு ஃபைல் XML ஃபைலா இருக்கும். அது எதுன்னு பாருங்க. ஒரே ஒரு ஃபைல் டைப் மட்டும் XML டாக்குமெண்ட்னு இருக்கும். ஃபைல் டைப் அது எதுன்னு பாருங்க. டாக்குமெண்ட் டைப் மட்டும் XML இருக்கும்.
ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் எக்ஸ்எம்எல் டைப்ல இருக்கும். அது எதுன்னு பாருங்க. பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல தெரியுமா சார்? பார்த்தா தெரியும். ஜெனரல்ல கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல. வேற எக்ஸ்எம்எல் டைப் நமக்கு இதான் தேவை. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய பிளாகர் டெம்ப்ளேட் போங்க. என்ன சார்? blogger.com போங்க. blogger.com உடைய டெம்ப்ளேட் உங்களுடைய blogger.com உடைய அட்மின் பேஜ் ஆச்சா? ஓகே. இந்த தீம் இந்த பேஜ்லயே உங்க கஸ்டமைசேஷன் பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் தெரியுதா? டிராப் டவுன் ஏறும் பட்டன் தெரியுதா? அது கிளிக் பண்ணுங்க. அங்க போயிட்டு ரீஸ்டோர் கிளிக் பண்ணுங்க. அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை மட்டும் உள்ள அப்லோட் பண்ணுங்க. ஓகே. அவ்வளவுதான். உங்க பிளாக ரீலோட் பண்ணி பாருங்க. ஆச்சுங்களா? என்னாச்சுன்னா நீங்க டவுன்லோட் பண்ண ஒரு டெம்ப்ளேட்டோடைய லே அவுட் அப்படிங்க வந்துச்சா உள்ள? ஆமா சார். இதே மாதிரி நீங்க எந்த டெம்ப்ளேட்டை வேணாலும் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி, அதாவது பிளாக் ஸ்பாட் டெம்ப்ளேட்டா இருக்கும். அந்த டெம்ப்ளேட் டிஸ்கிரிப்ஷன்ல பிளாக் ஸ்பாட் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும். சரிங்களா? பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி தீம் ஆப்ஷன்ல போய் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய டிசைன் இந்த டெம்ப்ளேட்டோட தீம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டக்குன்னு அப்டேட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜுமே இல்லாமல் சும்மா ப்ரௌஸ் பண்ணி உள்ள போட்டலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வேர்ட் பிரஸ் நம்மளுக்கு இருந்ததுன்னா அந்த வேர்ட் பிரஸ்ஸுக்கான தீமை டவுன்லோட் பண்ணி அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதே எக்ஸ்எம்எல் அவ்வளோதான். சேம். ஓகே. உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஹவு டு சேஞ்ச் வேர்ட் பிரஸ் தீம் லைட்டா கூகுள்ல தேடி பாருங்க. பார்க்கவா? இப்பவே பாருங்க. ஹவு டு சேஞ்ச் வேர்ட் பிரஸ் தீம் தேடி பாருங்க. ஓகே, கிளிக் பண்ணுங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நீங்கள் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அமுதகுமார் கேட்கணுங்கிற அவசியம். ரெண்டாவது சந்தேகம்னா மட்டும்தான் என்கிட்ட கேட்கணும். பட் எப்படி சார் செய்யறது, ஹவு டுங்கிறதுக்கெல்லாம் கேள்விக்கான பதில் உங்களுக்கு இன்டர்நெட்லேயே கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகே. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் தீம் சேவ் பண்ணி வைக்குங்க. ஓகே, டெஸ்ட் லோட் டைம் அதாவது விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும். ஓகே. ஸோ ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்ல அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அதே மாதிரி கூகுளுக்கு வேர்ட் பிரஸுக்குமே தனியா ஒரு ஸ்டோர் இருக்கு. ஓகே. அங்க போனீங்கன்னா வேணுங்கிற தீமை டெவலப் பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம், உள்ள இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்ன வேர்ட் பிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தீம் ஃப்ரீனா அது ஃப்ரீ மட்டும் கிடையாது, ஒரு சில தீம் வந்து பெய்டு மட்டும்தான். ஸோ நீங்க உங்களுடைய வேர்ட் பிரஸ் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. 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 அப்புறம் இன்னும் டவுட் சார், இது எப்படி நம்ம லைட் வெயிட் தீம் இந்த தீம் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? எப்படிங்க? லைட் தீம் சில தீம்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லைட் வெயிட் தீம் அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஹரி. ஓகே. ரைட். உங்களுடைய பிசினஸுக்கு ஏத்த ஒரு வெப்சைட்டை தயார் பண்றது மட்டும் நம்ம யோசிக்கணும். இப்போ யூடியூப் மாதிரி ஒரு வெப்சைட் எடுத்துக்கங்க. அந்த வெப்சைட் அதிகமாக பார்க்க போகிறது வீடியோ. கரெக்டா?
ஆமா. எங்கேயாவது வீடியோ லைட் கெப்பாசிட்டி பார்க்கற வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. கரெக்டா? ம். அதனால ஆமா. அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா வெறும் ஸ்கிரீன்ஷாட் தான் யூஸ் பண்றாங்க யூடியூபோட டிசைன்ல. என்ன யூஸ் பண்றாங்க? ஸ்கிரீன்ஷாட். நம்ம எந்த தம்ப்நெயில் கொடுக்குறோமோ அந்த தம்ப்நெயில் தான் அங்க காட்டும், வீடியோ காட்டாது. யூடியூப்ல வீடியோவா காட்டுது உங்களுக்கு? இல்ல. அதோடைய தம்ப்நெயில் அதோடைய ஸ்கிரீன்ஷாட் தான் காட்டுது, லோட் ஆகுது. கரெக்டா? ஆமா. நீங்க கிளிக் பண்ணதுக்கு பிறகு தான் வீடியோ லோட் ஆகவே ஆரம்பிக்குது. யூ காட் தி பாயிண்ட்? ஆமா. ஆமா. டிபெண்ட்ஸ் ஆன் தி வெப்சைட் டிசைன், உங்க வெப்சைட்ல இருக்கக்கூடிய இமேஜ் உடைய கண்டென்ட். இப்போ நீங்க இமேஜ் அப்லோட் பண்ணும்போது 5 MB இமேஜ் அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஹெவி சைட் தான். நீங்க அந்த 5 MB இமேஜ் 1 MB மாத்தி போட்டீங்கன்னா அது லைட் சைட் தான். அப்ப சைட் ஹெவியா லைட்டாங்கறத வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? அதுக்காக லைட் வெப்சைட் வேணுங்கிறதுக்காக பேஸ் கோட் எல்லாம் பண்ணாமலாம் கொடுக்க மாட்டேன். யூ காட் தி பாயிண்ட்? புரியுது சார். அதனால அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கிரிட்டிக்கல் திங்க் பண்ண வேண்டாம். ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர் அந்த அளவுக்கு நாலேஜ் நமக்கு நம்பர் 1 தேவையில்லை. நம்பர் 2 அவுட் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட் வேணா நீங்க அதை கத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்மளுடைய ஜாப் ரோலுக்கு தட் இஸ் நாட் நீடட். ஓகே. அதுக்காக நீங்க கத்துக்க வேணும்னு சொல்ல வரல. சொல்லிக் கொடுக்கும்போது டெக்னிக்கலா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்னடா அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னிக்கலா இருக்கு, தே மே ஸ்கிப். புரியுது சார். இப்போ எப்படி நம்ம blogger.comல ஒரு தீமை வந்து சும்மா ஒரு 3 மினிட்ஸ்ல மாற்ற முடிஞ்சதோ அதே மாதிரி தான் டிஜிட்டல்ல எல்லாமே நம்ம டெக்னிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இட்ஸ் a piece of cake. ஓகே ஓகே. சரி, வண்டர்ஃபுல். நீங்க வேற ஏதாச்சும் 2 டெம்ப்ளேட் மாத்தி பார்க்கறீங்களா? ஒன்னு மாத்தினா கூட பத்தல. டவுன்லோட் பண்ணுங்க, அந்த டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணி பாருங்க, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ அப்ளை ஆச்சான்னு பாருங்க. ஓகேவா? சரி. அப்படியே பேக் பட்டன் போங்க, மற்ற டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுங்க. எனி டெம்ப்ளேட் ஆஃப் யுவர் சாய்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெம்ப்ளேட் டிசைன் சொன்னோடனே உடனே அங்க வந்து அப்படியே டெம்ப்ளேட்டோடைய வெப்சைட் டெவலப்மெண்ட் லாஜிக் உள்ள போயிடுவாங்க. நம்மளோட ரெக்யர்மெண்ட் வெப்சைட்டை டெவலப் பண்றது கிடையாது. ஏற்கனவே டெவலப் பண்ண வெப்சைட்டை நம்ம கஸ்டமைஸ் தான் பண்றோம். புரியுதுங்களா? So that is the best way to do. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் இருக்கா, அதை ஓப்பன் தான் பண்ண வேண்டாம், அது சைட்லேயே காட்டுவாங்க, டைப் பண்ணுங்க, அங்கே ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ blogger.comல போய் உங்களுடைய தீம் ஆப்ஷன்ல போய் இதை அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ஒருவேளை நீங்க பழைய டெம்ப்ளேட் நிறைய ஒர்க் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்படிங்களா சார்? ஆமா, இங்கேயே இதுலயே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணும்போது பேக்கப்னு சொல்லி ஓகே ஓகே. ஏன்னா திரும்ப அதே எக்ஸ்எம்எல் ஃபைல் ரீ அப்லோட் பண்ணா பழசெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். அதுக்காக தான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. பழைய தீம், இப்போ நீங்க மாத்தின தீம் இது. சரி சார். பர்சனல் பிளாக் மாதிரி ஆயிடுச்சா? இதே மாதிரி நீங்க எந்த தீம் வேணாலும் போய் மாத்திக்கலாம். இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு 4-5 பிளாக் போட்டிருக்கேன் அப்படின்னா திடீர்னு தீம் மாற்றும் போது அதுக்கான செட்டிங்ல இருக்கிற இது வந்து மாறும். அப்போ வந்து நம்ம பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதாங்க சார். ஒருவேளை இப்போ என்னோட amadhukumar.comலாம் பாத்தீங்கன்னா அதை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறத போட்டுட்டு வேணாங்கிறத ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வேற தீம் மாத்தினா அது போயிடும். அப்போ திரும்ப நான் அந்த அதே தீம் இன்ஸ்டால் பண்ணா கஸ்டமைஸ் தீம் வராது. ஏற்கனவே டிஃபால்ட் தீம் தான் எனக்கு அது வரும் அதுல. ஓகே. பட் நான் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நான் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டேன்னா அந்த பேக்கப் பண்ண ஃபைலை வச்சிருப்பேன் பத்திரமா.
எனக்கு எப்போ வேணாலும் அந்த பேக்கப் ஃபைலும் XML ஃபைல் தான் அப்லோட் பண்ணா இது அப்படியே உள்ள வந்துடும். சரிங்களா? அது எப்படி பண்றது? இல்ல போஸ்ட் போட்டு தான் நம்ம பண்ண முடியுமா சார்? அப்படின்னு கிடையாது. ஒரு பேக்கப் எப்படி பண்றது நீங்களே தேடி பாருங்களேன் கூகுள்ல, எப்படி blogger.com பேக்கப் எடுத்து வைக்கிறது. Single step. Okay. So blog you want to backup, find the menu left, click settings, manage blog, click the backup and content download. So கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு விஷயம் ஏதாவது செய்யணும். ஆக்சுவலா இங்க போய் பேக்கப் எடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இது வந்து உங்களுடைய blog வந்து நீங்க பேக்கப் எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ரைட். நான் சொன்னது வந்து உங்களுடைய தீம். ஓகேங்களா? இப்ப பாரு. சரிதா? ஓகே. உங்க பிளாகருக்கு போங்க. சரி, தீம் செலக்ட் பண்ணுங்க. அந்த டிராப் டவுன் ஏரோ கிளிக் பண்ணுங்க. இங்க இருக்கு ஒரு பேக். ஓகேவா? சோ இது அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டா அதுவே நம்ம சேவ் தனியா. ஓகே. சோ நான் டீம் மாத்தும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி இந்த இதுல போயிட்டு அப்படியே ரீஸ்டோர் கொடுத்து இந்த டீம் அப்லோட் பண்ணி வேண்டியதுதான். முடிஞ்சுனா பழையது உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். ஓகே சார், தேங்க் யூ. ஓகேவா? சோ ஓகே, தேங்க் யூ. ஒருவேளை உங்க இடத்துல டவுட் வந்துச்சுன்னா உடனே அமுதகுமார் கூப்பிடாதீங்க, தயவுசெய்து கூகுள்ல தேடி பாருங்க. ரைட்? சோ என்னன்னு சொல்லிட்டு அதை செய்யும் போது பிரச்சனை வந்தா மட்டும் எனக்கு கூப்பிடுங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி பண்றாங்க தேர்வுக்கு அமுதகுமார் கூப்பிட்டீங்கன்னா நீங்க அமுதகுமார் டிபெண்ட்மெண்ட்டே இருப்பீங்க, அந்த பிஹேவியர் மாறாது. அப்படி வேண்டாம். ஓகேவா? ரைட்டா? ஹவு டு டூ இட் தேடி பாருங்க. உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா சூப்பர். இல்லையா பிரச்சனை வந்தா மட்டும் நீங்க ஓகேவா? சரி. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தது வந்து எப்படி வந்து ஒரு blogger.com டெம்ப்ளேட்ல வந்து தீமை மாத்துறது இல்லையா? ஓகே. எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஓகே. கீழே அந்த லேஅவுட் கிளிக் பண்ணுங்க. தீமுக்கு மேல லேஅவுட் ஒன்று கிளிக் பண்ணுங்க. சவுண்ட் பார்த்துக்கிறீங்களா? பேக்ரவுண்ட் சவுண்ட் இல்லாம. ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. go to the layout option. இப்போ நீங்க உங்க டெம்ப்ளேட்டை கஸ்டமைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. சோ இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே வாங்க. எங்கெங்கெல்லாம் எடிட் பட்டன் இருக்கோ அதெல்லாம் நீங்க எடிட் பண்ண முடியும். சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா? எடிட் பட்டன் இருக்குதுல எடிட் பண்ணலாம் நீங்க. ஓகே. கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என்னென்ன இங்க இருக்குங்கிறத மேனேஜ் பண்ணது கொஞ்சம் டைம் ஆகும். புரியுதுங்களா? அதுக்கு வந்து நீங்க இது கூட கொஞ்சம் இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. என்ன சொல்றாங்கன்னா ஒரு டைட்டில் மெனு இருக்கு. உங்க மெனுல நாங்க எத்தனை ப்ராடக்ட்டை காட்டுறது? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோம், அபவுட், கான்டாக்ட்ங்கிற 3 பேஜ் உங்களுக்கு காட்டுதுங்க. புரியுதுங்களா? அந்த 3மே உங்க வெப்சைட்ல முன்னால காமிச்சிட்டு இருக்கு. வெரிஃபை பண்ணிடுங்க. உங்க பிளாக வியூ பண்ணுங்க. இதை ட்ராக் பண்ணி ஓரமா போட்டுட்டு பிளாக வியூ பண்ணுங்க. மேல போங்க. தெரியுங்களா? ஹோம், அபவுட், கான்டாக்ட் இருக்கா? இது 3மே உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அங்க போய் அது 3 நீங்க ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே. ஓகேவா? உங்க பிளாக் லேஅவுட் போங்க. ஓகே. இதுல வந்து அந்த சின்ன விண்டோ ஆல்ட் டேப் கொடுங்க. ஆல்ட் டேப் கொடுங்க. ஓகே. இந்த விண்டோல பாத்தீங்கன்னா மெனு இருக்கா? ஓகே. இதுல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. நியூ சைட் நேம், நியூ சைட் URL. இப்போ ஹோம் இருக்கு, அபவுட் இருக்கு, கான்டாக்ட் இருக்கு. இது கூட நீங்க வேற ஏதாவது சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மேல இருக்கக்கூடிய நியூ சைட் நேம், நியூ சைட் URL கொடுத்து உள்ள சேர்த்துக்கலாம். புரியுதுங்களா? அது என்ன சைட்? வேற ஏதாவது சைட்டோட இதுவா சார்? புரியல.
இல்ல அதுதான் இப்ப எனக்கு புரியல, என்ன புரியுதுன்னா நியூ சைட் நேம்னா வேற ஏதாவது ஒரு டொமைனோட ஒரு நீஷ் இருக்கு, அதை எடுத்து இதுல சேர்க்கறதா சார் இது? ஏற்கனவே ஹோம் இருக்கு, அபவுட், கான்டாக்ட் இருக்குல்ல, ஆமா. அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னா அங்க ஒரு ஆப்ஷன் புரியுதுங்களா? ஓகே ஓகே ஓகே, ஹோம், அபவுட், கான்டாக்ட் இருக்கு. இப்போ இது கூட நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னா அதோடைய பெயர் அங்க கொடுத்து அதை கிளிக் பண்ணா எங்க போகணுமோ அந்த லிங்கை அங்க கொடுத்துட்டீங்கன்னா நாலாவது அதுவும் வந்து சேர்ந்துடும். அதான் மீனிங், புரியுதுங்களா? டெஸ்டிமோனியல் கொடுக்குறேன். ஓகே, டெஸ்டிமோனியல். அப்ப என்ன பண்ணணும்னா உங்க வெப்சைட்ல டெஸ்டிமோனியல் ஒரு பேஜோ ஒரு லிங்கோ இருந்தா அந்த லிங்கை நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா டெஸ்டிமோனியல் சொல்லிட்டு நீங்க கோரா ப்ரொஃபைலோ இல்ல லிங்க்டின் ப்ரொஃபைலோ ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோ ஏதோ ஒரு லிங்க் நீங்க கொடுக்கலாம். சரியா? கீழே நியூ சைட் யூஆர்எல் இருக்கா, அந்த லிங்க் அங்க கொடுக்கலாம். நீங்க எந்த லிங்க் வேணாலும் கொடுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். ஓகே சரி, கொடுத்து பார்ப்போம் சார். போறேன் கொடுங்க, அதுக்கு தானே இங்க இருக்கும். டெஸ்ட் பண்றதுக்காக ஏதாவது ஒரு லிங்க் இருக்கு, அதவே கொடுங்க. அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் அங்க போடணும். அதை டிலீட் பண்ணிட்டு போடணும், அதை டிலீட் பண்ணிட்டு போடணும். சாரே ஏற்கனவே HTTP இருக்கு, அது கூடவே HTTPS போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஓகே எங்க இருக்கு டெஸ்ட் அது ஏன் ரிஸ்க்? அதாவது டிலீட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண வேண்டியதானே? அப்புறம் ஓகே ஓகே வந்துச்சா? சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு அங்க போயிட்டு லோட் பண்ணிக்கலாம். வந்துருக்குங்களா? வரவங்க யாராச்சும் டெஸ்டிமோனியல் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த quora.com லிங்க் எடுத்துட்டு போயிடும். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வெப்சைட்டுக்கு எக்ஸ்ட்ரா பேஜஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்க உள்ளே சேர்த்து கொள்ளலாம். சரியா? இது வந்து you will become familiar with this only when you practice. ஓகேங்களா? ஒரு சில நல்லா இருக்கும், ஒரு சில நல்லா இருக்காது, பரவாயில்ல. ப்ராக்டிஸ் பண்ண வரும், அதான் கான்செப்ட். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா இது நீங்க எடிட் பண்ணலாம். கீழே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணலாம். டெஸ்டிமோனியல், ஹோம், அபவுட், கான்டாக்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்துட்டு லெஃப்ட் சைடு ஆப்ஷன்ல எடிட்னு இருக்கு இல்லையா? எங்க இருக்குங்க? அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல கூடிய URL சேஞ்ச் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், நேம் மாத்தலாம், உங்களுடைய சாய்ஸ். ஓகேவா? ஏதாச்சும் மாற்ற வேண்டியது சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்க அதை எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஹோமுக்கு அடுத்து அபவுட் வரணும், அபவுட் அடுத்து கான்டாக்ட் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க இருக்கக்கூடிய ஏரோட அந்த ஏரோவை பயன்படுத்தி மேலே கீழே ஏத்திக்கலாம், இறக்கிக்கலாம். சரியா? சரி, இது ஒரு அரேஞ்ச். இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். அப்போ இதை நீங்க என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா நமக்கு எத்தனை பேஜ் வேணாலும் மேல காமிக்கணும்னா சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஷார்ட் பண்ணிக்கலாம், அதை டெலீட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பேரு, அதுக்கு ஒரு லிங்கை கொடுத்துட்டோம்னா அந்த பேரை கிளிக் பண்ணோம்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். இதுதான் இதற்குரிய பேசிக். சரிங்களா? அடுத்து பக்கத்துல Facebook, Instagram அந்த சிம்பல்லாம் தெரியுதா ரைட் சைடுல? அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அப்படியே ஒரு பிளாகர் டெம்ப்ளேட் போங்க, அங்க போயிட்டு சோசியல் டாப்னு இருக்கா, அதை எடிட் பண்ணீங்கன்னா அவங்களுடைய சோசியல் லிங்க் இருக்கும். தெரியுதுங்களா? Facebook, Instagram, LinkedIn இருக்கா?
அதை நீங்க லெஃப்ட் சைடுல போயிட்டு எடிட்னு கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த லிங்க்ல பிளைனா இருக்குல்ல, அதுல உங்களுடைய Facebook உடைய URL பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. சரியா? உங்களுடைய Facebookக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா? ஓகே, லாகின் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. சரி, பரவாயில்ல, போடுங்க. சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு நான் நேற்று உங்க வெப்சைட் போய் பார்த்தேன் சார். ஓகே. இப்போ நீங்க அது 2018ல இருந்து பிளாக் போஸ்ட் போட்டுனே வரீங்க. 2018ல இருந்துங்கறத விட நான் முதல்ல எழுதின பிளாக் போஸ்ட் 2006. வேற பிளாக்ல. ஆமா. இல்ல, நான் அது பார்த்தேன் கடைசியா. இப்போ அது வந்து இந்த ஆப்ஸுக்கு அந்த இது ரிலேட்டடுக்கான இதெல்லாம் இருந்தது. நீங்க வெறும் facebook.com தான் போட்டிருக்கீங்க, உங்களுடைய URL போடல. ஞாபகம் இருக்கா? ஆமா சார். எடிட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரொஃபைலுக்கான URL நீங்க போடலையே, Facebook தானே போட்டிருக்கீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடுல ஹரிபிரசாத் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்பதான் உங்களுடைய ப்ரொஃபைல் URL மேல காட்டுது, சரிதா? இப்ப காப்பி பண்ணுங்க. அப்படியே காப்பி பண்ணா இந்த இது அப்படியே காப்பி பண்ணிட்டு நாங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. சார், இப்போ டவுட், இப்போ ஃபர்ஸ்ட் இந்த HTTPS இல்லாம வந்ததுல, ஆமாங்க, இப்போ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இதுலதான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுமா எல்லாமே, இல்ல நார்மலா வந்து இந்த HTTPS இல்லாம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் ஆகும்? எப்படி வருதோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, அதான் நல்லது. எதுக்கு ரிஸ்க்? நம்ம தான் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கே கிடையாது, அதை பத்தி பேசவே வேண்டாம். நான் சொல்றேன் இல்லங்க, நான் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் கிடையாதுங்க, எனக்கு அது தெரியாது, அவ்வளவுதான். என்னத்துக்கு நமக்கு தேவை லிங்க் கொடுக்கணும், அந்த லிங்க் ஒர்க் ஆகுதா, நம்ம எதுக்கு உள்ள போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு, கரெக்டா? இப்போ உங்க பேஜை ரீலோட் பண்ணிட்டு அந்த Facebook ஐகானை கிளிக் பண்ணுங்க, you will be taken to your Facebook profile. அச்சா, இப்போ நம்ம என்ன பண்றோம், கஸ்டமைஸ் பண்றோம். ஓகே. சோ இதுக்காக தான் சொல்றது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்டை கத்துக்கிறதுக்கு டெக்னிக்கலா நமக்கு எதுவும் தெரிய தேவையில்லைன்னா நம்ப மாட்டாங்க நிறைய பேர். புரியுதுங்களா? சார், இதுவே ஒரு டெக்னிக்கல் தான் சார் இப்போ இருக்கிற இது. அப்படிதான் அந்த மாதிரி மாத்திட்டாங்கன்னா அப்ப அது இல்லன்னு தானே அர்த்தம் ஹரி. அதுதான் என்னுடைய பொண்ணு 4 வயசு முடிஞ்சு இப்ப 4.5 வயசு ஆகுது இப்போ, கரெக்ட்டுங்களா? அப்போ லெஃப்ட் சைட்ல டிராக் பண்ணா அந்த போட்டோ மாறும், டபுள் கிளிக் பண்ணா ஜூம் ஆகும்ங்கறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு நான் என்ன சொல்லியா கொடுத்தேன்? அப்ப அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்ட்ராய்டு ஒர்க் பண்ணிருக்கேன்னு தான் நம்ம சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த பிக்சரை ஜூம் பண்ண தெரிஞ்சவங்க நான் என் பொண்ணு கிராஃபிக் டிசைனிங் படிச்சிருக்கு, என் பொண்ணு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் படிச்சிருக்கு நான் சொல்ல முடியும்? நோ, இல்ல. So she is not a techie person, இல்லையா? But she could still able to access a smartphone, she could able to unlock it. எல்லாம் தெரியுது அப்படின்னா ப்ராடக்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, குழந்தையெல்லாம் ஸ்மார்ட் ஆகல. குழந்தைங்க தான் குழந்தை மாதிரி தான் இருக்காங்க, பட் ப்ராடக்ட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. சரிங்களா? அது குழந்தை மாதிரி மாறிடுச்சு ப்ராடக்ட். நீ சொல்றது தட்ஸ் ரியாலிட்டி. இப்போ நீங்க Facebook மாத்துனீங்க இல்லையா லிங்க், அதே மாதிரி ஒன்னொன்னா கிளிக் பண்ணி நீங்க வேணா புதுசா ஒரு லிங்க் உள்ள சேர்த்துக்கலாம், இல்ல வந்து மாத்திக்கலாம் அங்க போயிட்டு. கரெக்ட்டுங்களா? எப்படி சார் பண்றது? அதே மாதிரி வெப் வாட்ச்ல போயிட்டு மாத்திக்கணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு URL பேஸ்ட் பண்ணா அந்த லிங்க் ஓபன் ஆகும், நீங்க எந்த லிங்க் ஓபன் பண்ணனும் உங்களுடைய முடிவு. ஓகேவா? மக்கள் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணனும்னா எங்க போகணும்ங்கற முடிவு எடுக்கிறீங்க, அந்த லிங்க் எப்படிலாம் நீங்க எடுப்பீங்கங்கிறது உங்களுடைய திறமை. ஓகே, நீங்க மேனுவலா டைப் பண்ணலாம், இத காப்பி பண்ணி வச்சிருக்கலாம், இத எக்ஸல் சீட்ல வச்சிருக்கலாம், நோட்பேட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். இது நான் எங்க சொல்லி தரது? ரைட். சோ நமக்கு தேவையெல்லாம் Facebook அப்ப Facebook உடைய URL இதுதான், நீங்க எங்க வேணாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே,
இன்ஸ்டாகிராமா, உங்க இன்ஸ்டாகிராமை விசிட் பண்ணி லாகின் பண்ணி உங்க இன்ஸ்டாகிராமோட லிங்க் தூக்கி வந்து போடுங்க. அப்பதான் மக்கள் வந்து ஓகே இது ஃபேஸ்புக், இது ட்விட்டர், இது லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தேவைப்பட்டா அவங்க உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன். கரெக்டா? எல்லாமே எங்க போய் பண்ண முடியும்? உங்களுடைய blogger.com உடைய கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல போய் பண்ண முடியும். ஓகேவா? blogger.com இது வந்து ஃப்ரண்ட் எண்ட், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் லாகின்னா ஃபர்ஸ்ட் லேஅவுட் இல்லையா? நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அதுவல்ல இது. இதுல எங்கெங்கெல்லாம் எடிட்னு ஆப்ஷன் இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் நீங்க மாத்தலாம். லோகோ ட்ரை பண்ணுங்க, எடிட்னு கொடுத்த லோகோ ட்ரை பண்ணுங்க. எடிட் இந்த லோகோ பெருசா இருக்கலாம், சிறுசா இருக்கலாம், அதுக்கு அந்த மாதிரி உங்க இமேஜ் நீங்க மாத்தக்கூடிய நிலைமை வரும். உங்களுடைய சாய்ஸ். புரியுதுங்களா? இப்ப இந்த ரோசன் பிளேன் இருக்கா, அதை அப்படியே ரிமூவ் இமேஜ் கொடுத்தா அந்த இமேஜ் போயிடும். புரியுதுங்களா? கொடுத்துட்டு திரும்ப சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய இமேஜ் ஒண்ணு உள்ள வரும். நீங்க ஏதாவது ஒரு இமேஜ் நீங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடிய இமேஜ் தூக்கி உள்ள போடுங்க. ஓகேவா? அப்ப நீங்க போட்டோன்னா இமேஜ் பெருசா இருக்கும், சிறுசா இருக்கும், அது தகுந்த மாதிரி இமேஜ் சைஸை நீங்க தான் மாத்திக்கணும். ஓகே, பேசிக்காவே இதே கான்செப்ட் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். எங்கெங்கெல்லாம் எடிட் பட்டன் இருக்கோ அங்கெல்லாம் போய் எடிட் பண்ணி டிஃபால்ட்டா இருக்கிற விஷயத்தை தூக்கி விட்டுட்டு உங்க விட்டுக்கூடிய விஷயத்த உள்ள போட போறீங்க. இதாங்க சீக்கிரட். சரியா? அப்போ உங்களோட டெம்ப்ளேட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்க வேணும்னா ரிமூவ் பண்ண போறீங்க, வேணும்னா வைக்க போறீங்க. சரியா? எதை எடிட் பண்ணணும், எதை மாத்தணும், எப்படி இருக்கணுங்கிறத உங்களுக்கு போக போக உங்களுக்கு நீங்க அதை யூஸ் பண்ண தான் புரியும். டே 1ல ஃபுல்லா தெரியும். கான்செப்ட் என்ன இருக்கிறதா நம்ம மாத்தணும். So we are actually customizing it. We are not developing it. Developingனா ஸ்கிராட்ச்ல இருந்து உருவாக்குறது. ஓகேங்களா? We are actually customizing it. So நமக்கு தேவையான டெம்ப்ளேட்டை கஸ்டமைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுதான். நீங்க வேர்ட்பிரஸ்ல போய் கஸ்டமைஸ் பண்றதுனால இந்த மாதிரி தான் சாய்ஸ் இருக்கும். ஓகே, blogger.com போய் நீங்க பண்றதுனால இது மாதிரி தான் சாய்ஸ் இருக்கும். என்ன பிளாட்ஃபார்ம் வேறங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு நாள் 2 நாள்ல நீங்க அந்த பிளாட்ஃபார்மையும் கையாள ஆரம்பிச்சிடுங்க. புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே.